Hey bees, welcome back to Halap YouTube channel. So இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டோட FTFS தான் வந்தோம். வால் தூக்கி நின்னா பாரு வந்து சண்டை போட்ட எவனும் இல்ல. பட் ஆனா FTFSக்கு டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 120 ஷோக்கு தான் டிக்கெட் கிடைச்சிருந்தது. ஆக்சுவலாக இங்கே நமக்கு சேப்பாக்கில் ஒரு ஒர்க் இருந்தது, அதையும் அப்படியே கரெக்டாக முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அப்படியே டேரெக்டாக ஷோக்கு போகலான்னு பார்த்தா 1 o'clock தான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி புக்கிங் வந்து செம்ம கடுப்பு, எப்படா டிக்கெட் கிடைக்குன்ற அளவுக்கு படாப்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக லியோக்கை விட இது ஹைப் கம்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டிக்கெட்டெல்லாம் பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு தேட்டர் இப்போ நான் சைடில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட 3 நாளாக எவ்வளோ இரிட்டேட்டிங்காக தெரியுமா இருந்துச்சு. எனக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கடுப்பாக தான் இருந்திருக்கும். செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு. எப்படியோ இன்னைக்கு ஒரே ஒரு டிக்கெட் வந்து நமக்கு இங்கே சிட்டி சென்டரில் கிடச்சிது. படத்தை பார்த்துட்டு தனியாக ரிவ்யூ போடுறதா இல்லை இந்த வீடியோவிலே ரிவ்யூ கண்டினியூ பண்ணிடுறதான்னு தெரியல, ஒரு டவுட்டில் தான் இருக்கேன். படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இது விபியோட சம்பவமா இல்லை விபிக்கே சம்பவமா அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ அப்படியே சிட்டி சென்டரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அடுத்தது உள்ளே போயிட்டு படம் எப்படி இருக்கு என்ன அப்படின்றதுலாம் கண்டினியூ பண்ணுறாங்க. கைஸ், படம் பார்த்துட்டேன். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இப்படி பொறுமையாக ஆரம்பிச்சு சும்மா பீக்கில் போய் நிற்கிது இன்ட்ரோல் பிளாக்கு. செகண்ட் ஆஃப் சொல்லவே தேவையில்ல, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக விபி சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து சர்ப்ரைசஸ் தான். லாஸ்ட்டு 40 minutes வச்சு செஞ்சுட்டா இருந்துச்சேன். நீங்கள் தமிழ் சினிமாவில் யாரோட ஃபேனாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் அவர் கேமியோ வராங்களா இவங்க கேமியோ வராங்களா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நேராக டிக்கெட்டை போடுங்க, படத்தில் போய் உட்காந்து என்னென்ன சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி கைஸ், நீங்கள் வந்து தளபதியோட கடைசி படம்ன்றதுனாலையா என்னன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இன்னும் 2 படம் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காரு, பட் ஆனால் தெரில. ஆனால் இந்த படம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு செம்ம செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து டைட்டாக பேக் பண்ணி எங்கேயுமே போர் அடிக்காமல். ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் வந்து விபி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஃபோன் எடுக்க கூட இதுவாக இருக்காது. அந்த அளவுக்கு மூவி வந்து அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு. சர்ப்ரைஸ் மூமெண்ட்லாம் சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ டேரெக்டாக மூவியை போய் பாருங்கள். மியூசிக் இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா முன்னாடி நிறைய ஆவரேஜாக மியூசிக் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. படத்தில் பிஜிஎம்லாம் சும்மா செஞ்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் 3 minutes ப்ளூப்பர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் அந்த ப்ளூப்பர்ஸையும் பார்த்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் டோட்டலாக ஃப்ளாட்டு கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை நான் வந்து சோலோவாக வந்து பார்த்தேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து போய் பாருங்கள். படம் வந்து லிட்ரலி ஒர்த்து. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாளைக்கு டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.